ராசாசி அவர்கள் 37 சேலத்திலே மதுவிலக்கு, இந்தியாவிலே முதல் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் ராஜாஜி அவர்கள். சேலம் அவருடைய சொந்த மாவட்டம், சேலம் மாவட்டத்திலே. அதன் பிறகு ஓபிஆர் அவர்கள் அதை கடைபிடித்தவர். அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் அதை கடைபிடித்தார்கள். காமராசர் அவர்களும் கடைபிடித்தார்கள், பக்தோச்சலம் அவர்களும், ஏன் அண்ணா அவர்களும் 2 ஆண்டுகள் அவர்கள் இருந்த நேரத்திலே பூரண மதுவிலக்கை கடைபிடித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த கலைஞர் அவர்கள் 1971 அந்த மதுவிலக்கை நீக்கிய பிறகு 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி சின்னாபின்னமாக்கிய கலைஞர் அவர்களும் திமுகவும் நம்மால் மறக்க முடியாது. மூடிய 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர். அது மட்டுமல்ல, 27,000 பள்ளிக்கூடங்களை புதிதாக உருவாக்கியவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் தான். இன்னைக்கு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளமே காமராசர் அவர்கள் தான். அப்படி ஒரு மனிதர் இல்லை என்றால் இன்று நமக்கு படிப்பறிவு வந்திருக்கார். எங்கள் ஐயா தொடர்ந்து சொல்லியிருப்பார். பல மேடைகளில் எங்கள் மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கின்றார், நான் இன்று மருத்துவராக இன்று இருக்கின்றேன் என்றால் அதற்கு முழு காரணம் காமராசர் அவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் பல முறை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பெருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் மீண்டும் சொல்கின்றேன், இந்த இளையோருக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்ல வேண்டும், போய் சென்றடைய வேண்டும். ஏனால் காமராசர் அவர்கள் கொடுந்த வந்த எனக்கு அவரை பிடித்த முக்கியமான பிடித்தது இந்த நீர் பாசன திட்டங்கள். 13 நீர் பாச திட்டங்களை உருவாக்கினார்கள். அணைகள் மட்டுமல்ல, நீர் பாச திட்டங்களும் 13 திட்டங்கள். அதன் பிறகு வந்தவர்கள் இன்னும் ஒன்று கூட நிறைவேற்றல, அறிவிக்கல, நிறைவேற்றல. இதெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. அந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதர் வருகின்ற தலைமுறைகள், வருகின்ற தமிழகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும், தொழில் வளத்தை பெருக வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், கல்வியை பெருக்க வேண்டும், அதே போன்று இது போன்ற வேளாண்மை பெருக்க வேண்டும், நீர்ப்பாசன திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கொண்டு வந்த சொல்லிட்டு பாபநாசமான, மணிமுத்தாறு, அமராவதி அணை, வைகை அணையும், சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, வீடூர் அணை, பரம்பிக்குளம் ஆலையார், இதெல்லாம் கொண்டு வந்தவர் காமராசர் அவர்கள் தான். இன்னைக்கு நம்ம திருச்சியில் மாநாடு நடக்குதுங்க. திருச்சியில் காவேரி போகுது. காவேரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. தமிழ்நாட்டில் 7.25 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அதில் 4 கோடி மக்கள் காவேரி தண்ணியை பயன்படுத்துகிறார்கள். நான் சென்னையில் இருக்கிறேன், நானும் காவேரி தண்ணி தான் குடிக்கிறேன். காரணம், வீராணம் மூலமாக சென்னைக்கு காவேரி தண்ணி வருகிறது. காவேரி தாய், நம்முடைய தாய் காவேரி, தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி காவேரி. ஆனால் இந்த காவேரியை நம்முடைய நிலையை பாருங்கள், சின்னாபின்னமாக்கி விட்டார்கள், செலுத்து விட்டார்கள், கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம் தாயை காப்பாற்றுகிறோம். இது நம்முடைய கட்டளை, கட்டாயம், காலத்தின் கட்டளை. ஏனால் நாம் வருகின்ற தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு ஆறு கிடைக்காது. இதை காப்பாற்ற வேண்டும். அதாவது காவேரி பார்த்தீங்கன்னா முக்கோம்பு இங்கிருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. முக்கோம்புல 2ஆ பிரிக்குது, கொள்ளிடம் காவேரி பிரிக்குது. பிறகு கல்லணையில் சேர்ந்து அங்கே 5ஆக பிரிக்கிறது. பிறகு கொள்ளிடம் போன்ற கொள்ளும் இடம், எவ்வளோ தண்ணி வந்தா கொள்ளும் இடம் கொள்ளிடம். கொள்ளிடம் 110 கிலோமீட்டர், முக்கோம்பிலிருந்து கடல் போறது வரைக்கும் 110 கிலோமீட்டர். இந்த 110 கிலோமீட்டர்ல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ல எங்களுக்கு தடுப்பணை வேண்டும் என்று எத்தனையோ போராட்டம் செய்தோம். ஆனா கொடுத்தாங்க தடுப்பணை. 10 தடுப்பணைகளை கேட்டோம், கிடைச்சது என்ன? 20 மணல் குவாரி. இவங்களுக்கு என்னன்னா, தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது. கொள்ளகாரங்க தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாதான். இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் கர்நாடகா கிட்ட. இன்னைக்கு கர்நாடகா அணையில 72 TMC தண்ணி இருக்கு. கபினி, ஆரங்கி, ஏமாவதி, KRS, கிருஷ்ணராஜா 4 அணைகளை 72 TMC இருக்கு. நம்ம காவிரி அணையை நமக்கு 1 TMC கொடுன்னு சொல்லி இருக்கிறாங்க, 1 TMC. ஆனால் அதையும் நான் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகாவில் உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு, என்னால முடியாதுன்னு. என்ன ஆணவம் இது? உங்க கூட்டணி தானே அங்க இருக்கிறாங்க, போய் கேட்க வேண்டியதானே. குருவை முடிஞ்சு போச்சு, அடுத்து சம்பாவகா தண்ணி வேணும்ல. ஆனா அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்க, வந்து காசை கொடுத்து பொருளை கொடுத்து, அதாவது ஆடு மாடியில் தான் நம்ம பட்டியல் அடைச்சு வச்சிருப்போம். ஆனா விக்கிரவாண்டியில பெண்களை மனுஷனை பட்டியலில் அடைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா என்ன கலாச்சாரம்? எங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம?
நாங்க கூட்டத்துக்கு போனா 5 மணிக்கு கூட்டம் போனா 4 மணிக்கெல்லாம் 500 1000 கொடுத்து பெண்களுக்கு வேற வழியில கூட்டிட்டு போய் அங்க போய் அடைச்சு வச்சிருப்பாங்களாம். எங்க கூட்டத்துக்கு வரக்கூடாது. இதுதான் திராவிட மாடல். அதெல்லாம் கன்றாவி மாடல் அதெல்லாம். ஆனா நம்ம சகித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுமக்கள், தமிழக மக்கள் எவ்வளவு காலமா சகித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மாற்றம் வர வேண்டும். இவர்களுக்கு நிர்வாகத்திற்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சமூக நீதிக்கும் இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீர் மேலாண்மைக்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. கல்விக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? காமராசர் சொல்லி 28,000 பள்ளிக்கூடங்கள், அது மதிய உணவு. அதன் பிறகுதான் எம்ஜிஆர் சத்து உணவா மாற்றினார்கள். இன்னும் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் திமுக அரசு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு பாராட்டு விழா வச்சிருக்கிறாங்களாம். எனக்கு புரியல. தனியார் பள்ளிக்கூடங்கள் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடங்களில் அவருடைய முதலாளிகள், தாளாளர்கள், நிறுவனர்கள், அப்புறம் முதல்வர்கள், பிரின்சிபல் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு விழா கொடுக்கிறாங்களாம். என்னையா மோசடி இது? தனியார் பள்ளிக்கூடங்கள், அதாவது அரசு மக்களுக்கு இலவசமான கல்வி கொடுக்கணும். அது அரசினுடைய அடிமட்ட கொள்கை. அது தி பேசிக் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட். ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். ஆனால் காமராசர் அவர்கள் அரசு பள்ளிக்கூடம் திறந்தார். இவங்க என்னைக்கு வந்தாங்களோ 67 பாத்தீங்கன்னா வெறும் 19 தனியார் பள்ளிக்கூடம் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3ல் 2 பங்கு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள், 3ல் 1 பங்கு தான் அரசு பள்ளிக்கூடங்கள். இது அரசினுடைய தோல்வியை காட்டுகிறது. தனியார் பள்ளிக்கூடம் இருப்பது அரசினுடைய தோல்வி. அது நான் பார்க்கின்றேன். அரசினுடைய கடமை இலவச கல்வி, இலவச மருத்துவம் கொடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாங்க. சாராயத்தை வித்து டாஸ்மார்க், இது ஒரு அரசாயா? அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. நாங்க டாஸ்மார்க்க டெட்ரா பேக்கில் கொடுப்போம், டாஸ்மார்க்க பிளாஸ்டிக் குவையில கொடுப்போம். இன்னொரு அமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்தில், டாஸ்மார்க்கு கிக்கு இல்ல, டாஸ்மார்க் சரக்குல கிக்கு இல்ல. யார போய் கேட்கணும்? இதை டிஆர் பாலு கிட்ட தான் போய் கேட்கணும், ஜெகத் ரக்ஷன் கிட்ட போய் கேட்கணும். அவங்க தானே 40% டாஸ்மார்க் சப்ளை பண்றாங்க, அவங்க கம்பெனியில தானே. கிக்கு இல்லை. என்னையா பேசுறீங்க சட்டமன்றத்தில்? நம்ம பிள்ளைங்க படிக்கல, படிப்பு இல்லை, ஆசிரியர்கள் கிடையாது, வகுப்பறைகள் இல்லை. அதை போய் பேசுறதை விட்டுட்டு டாஸ்மார்க் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. அதான் பார்த்தேன். மது விலக்கு அமைச்சர், அவருக்கு மது விலக்குன்னு தெரியாது. மது திணிக்கிறது தான். சாராயத்தை கொடுங்க, குடிங்க. சாராயம் இல்லாம கள்ள சாராயம் வேற, கள்ள சாராயம் வேற. இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில திமுக வேட்பாளர் அது சிவா, அவர் வெற்றி பெற்றார். தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் அவரை போய் ஒரு தொண்டன் கேட்டான், அவங்க கட்சின்னு நினைக்கிறேன், ஐயா எப்பயா மது விலக்கு கொண்டு வருவீங்கன்னு கேட்டான் அவரை பார்த்து. அவர் என்ன உடனே, ஹேய் என்னையா கேட்குற, நீ போய் மோடியை கேளு, மத்திய அரசு தான் சொல்லணும், மத்திய அரசு தான் அறிவிக்கணும் அப்படின்னு திமுக உடைய வேட்பாளர் அந்த அவனை பார்த்து சொல்றார். அதாவது இது இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு வேட்பாளர் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டார். இதுதான் தமிழ்நாடுடைய தலையெழுத்தியா? தலையெழுத்து. மது விலக்கு, மது என்பது மாநில பட்டியல் இருக்கு, மாநிலம் தான் முடிவு செய்யணும். இது இல்லாமல் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் 47வது பகுதியில் ஒவ்வொரு மாநிலமும் மது விலக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அது கூட தெரியல. அதனால்தான் இந்த நிலையில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம். அந்த காலத்தில் கர்ம வீரர் அவர்கள் எந்த வேட்பாளர், அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார், அதனால்தான் அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கணும். அவர் எந்த வேட்பாளர் அறிவித்தாலும் மக்கள் வாக்களித்தார்கள். சின்னத்தை பார்த்து தான் அன்னைக்கு காலத்தில் வாக்களிச்சாங்க, வேட்பாளர் எல்லாம் பார்க்கல. ஏன்னா காமராசர் அவர்கள் நல்ல வேட்பாளர், நியாயமானவர், நேர்மையானவர், தகுதியானவர் மட்டும்தான் நியமனம் பண்ணுவார் என்று மக்களுக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில். அதனால எந்த வேட்பாளர் பத்தி கவலை இல்லை, சின்னத்தை பார்த்து கை சின்னம் பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த காலத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கா? வேட்பாளரை பார்த்து மக்கள் இன்னைக்கும், ஆனா இன்னைக்கு மக்களும் இன்னைக்கும் சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க, வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது. இல்லைன்னா நமக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருப்பாங்க. நினைச்சு பாருங்க, நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 39 பேர் போயிருக்கிறாங்க. அவங்கள பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? படிச்சவங்களா, பண்புள்ளவங்களா, நேர்மையானவங்களா, நாணயமானவங்களா,
ஏதாவது பேசுவாங்களா? நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாங்களா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. இப்போ பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கொள்ள கொள்ள கொள்ளன்னு மாறிட்டு வருது. ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அது நம்மால் மட்டும்தான் முடியும், வேற யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய காமராசர், நம்முடைய கர்ம வீரர், நம்மில் ஒருவர். நினைச்சு பாருங்க, ஒரு தமிழன், பச்சை தமிழன் காமராசர் நம்முடன் வாழ்ந்தவர். நமக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை. இந்த பெயரை வருகின்ற காலமெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போதுதான் இளைஞர்களுக்கு புரியும், ஓ இப்படிலாம் இருந்திருக்காங்களா. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்றால் ஒன்று ஃபோனில் பார்த்து இன்னைக்கு கிரிக்கெட்டா, இன்னைக்கு என்ன சினிமா, அந்த சினிமா 1000 கோடி போயிடுச்சு, இந்த சினிமா ஓடவே இல்லை, இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. தவிர இதை பற்றி என்ன செய்யணும்? நல்ல ஒரு தலைவர்களை தேர்வு செய்யுங்கள். தமிழக மக்களே, நல்ல தலைவர்கள் தேர்வு செய்தால்தான் உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும். இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.